இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேசிக் சர்க்குலர் மோட்டிஃப் எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஒரு மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. இந்த மேஜிக் ரிங்குள்ளே நம்ம இப்போது டபுள் க்ரோஷே ஸ்டிச் போட போகிறோம். டபுள் க்ரோஷே போடும் போது ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு 3 செயின் போட்டுக்கணும். நம்ம மொத்தம் இதில் வந்து 12 டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ இப்போ இந்த 3 செயினையும் நம்ம டபுள் க்ரோஷேவாக கவுண்ட் பண்ண போகிறனால இதை ஒன்று இன்னும் நம்ம 11 டபுள் க்ரோஷே டிசிஸ் போடணும். ஸோ இந்த டபுள் க்ரோஷே எப்படி போடணும், இந்த மாதிரி ஒரு தடவை த்ரெட்டை சுற்றிட்டு இந்த ரிங்குள்ளே விட்டு த்ரெட்டை எடுத்து 3 லூப்பில் ஃபர்ஸ்ட்டு 2 லூப் வழியாக ஃபஸ்ட் எடுக்கணும், அப்புறம் அடுத்த 2 லூப் வழியாக எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே போட்டாச்சு, 2 ஸ்டிச் போட்டாச்சு, 12 போடணும். இப்போ மிச்சம் 10 போடணும், 10 டபுள் க்ரோஷே போடணும். 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இன்னும் ஒரு ஸ்டிச் தானே போட போகிறோம், 12. ஸோ 12 எண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ இந்த குட்டி த்ரெட் இருக்குல்லையே, அந்த குட்டி த்ரெட்டை பிடிச்சி இழுத்தீங்கன்னா இது வந்து கேப் இல்லாமல் சின்னதாகிடும். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 3 செயின் போட்டு ஆரம்பித்தோம் இல்லையா, அந்த 3 செயின், இந்த ஃபஸ்ட்டு 3 செயினை தானே ஒரு டிசியாக போட்டோம். ஸோ இந்த 3 செயினில் மேலே டாப்பில் இருக்கு இல்லையா, 1 2 3 இந்த செயின் இருக்கு இல்லையா, அந்த செயினில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இந்த செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்து அந்த ஹூக்கில் இருக்க லூப் வழியாக எடுக்கணும். இது பேர் என்ன சொல்லுவோம்னா ஸ்லிப் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். இப்போது அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 டிசி போட போகிறோம். அப்போ மொத்தம் 24 டிசி போட போகிறோம். ஃபஸ்ட்டு டிசி போடணுன்னா என்ன சொல்லியிருக்கேன், 3 செயின் போடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 3 செயின். ஸோ அதே ஸ்டிச்சுக்குள்ளேயே ஒரு டிசி போட போகிறோம். 1 2 டிசினா டபுள் க்ரோஷே டிசி போட போகிறோம். இப்போ 2 டிசி போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டிசி போடணும். 1 2. அடுத்த ஸ்டிச்சில் 2 டிசி, 1, அதே ஸ்டிச்சில் இன்னொரு டிசி. ஓகேவா? அதே மாதிரி தான் அடுத்த ஸ்டிச்சில் 2 டிசி போடணும். 1 2 1 2. இந்த மாதிரி சுற்றி இந்த எண்டு வர வரையும் 24 ஸ்டிச்சஸ் வர வரையும் நம்ம போடணும். இப்போது இந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் 2 டிசி போட போகிறோம். மொத்தம் 24 டிசி இருக்கணும். ஸோ
ஸோ இந்த ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா 3 செயின், அந்த 3 செயினில் மேலே இருக்கிற அந்த தேர்ட் செயின்குள்ளே ஹூக்கை விட்டு, தேர்ட் செயின் இதுக்குள்ளே ஹூக்கை விட்டு இந்த நூலை எடுத்து இந்த ஹூக்கில் உள்ள லூப் வழியாக எடுக்கணும். இது பேர் ஸ்லிப் ஸ்டிச். செகண்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ தேர்ட் ரவுண்ட் எப்படி போடணும்னா, ஃபர்ஸ்டில் வந்து 12 ஸ்டிச்சா, செகண்டில் வந்து 12 into 2 24 ஸ்டிச்சு. தேர்ட் ரோல் எப்படி இருக்குன்னா 12 into 3 36 ஸ்டிச் இருக்கணும். அதாவது அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் எப்போதுமே ஸ்டார்டிங்கில் 3 செயின் போடுவோம். அதே ஸ்டிச்சில் எங்கே 3 செயின் போட்டோமோ அதே சேம் ஸ்டிச்சில் ஒரு டிசி போட போகிறோம். ஸோ 2 டிசி, அடுத்த ஸ்டிச்சில் 1 டிசி 1, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டிசி போடணும். 1 2, அடுத்ததில் 1. இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக 2 1 2 1ன்னு அடுத்தடுத்த ஸ்டிச்சில் போட்டுகிட்டே வரணும். இப்போது கடைசியான ஸ்டிச்சுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு போடும் போது 2 போட்டோம் இல்லையா, அந்த 3 செயினையும் சேர்த்து 2 டிசி ஃபஸ்ட்டு செயினில் போட்டோம். ஸோ கடைசியாக முடிக்கும் போது ஒரே ஒரு டிசி போடுற மாதிரி தான் இருக்கணும். ஒருவேளை இந்த ஸ்டிச்சில் 2 டிசி போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா வேறு எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதை வந்து கரெக்டாக கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து 36 ஸ்டிச் இருக்கும் இந்த செயினையும் சேர்த்து. இப்போது இந்த 3 செயின் போட்டோம்ல, அதில் கடைசியாக 3வது செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த சர்க்கிளை முடிக்கணும். அதுக்குள்ளே விட்டு இப்படி எடுத்து போட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ அடுத்த ரவுண்டில் எப்படி போடணும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே போடணும். அதுக்கப்புறம் 2 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே போடணும். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு செயின் 3 போட்டுட்டு அதே இதில் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ 2 டபுள் க்ரோஷே ஆயிடுச்சா, ஒரு ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே, பக்கத்தில் இருக்க அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, மறுபடியும் ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ 3 ஸ்டிச்சில் எப்படி போடணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2, அதுக்கப்புறம் வர 2 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போடணும். அப்புறம் திருப்பி அடுத்து வர ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து 2 டபுள் க்ரோஷே போடணும். 1 2. ஸோ ஒரு இதில் 2 டபுள் க்ரோஷே போட்டோன்னா அதுக்கப்புறம் வர 2 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே தான் போடணும். ப்ரீவியஸ் ஒன்றில் ஆல்டர்னேட்டிவாக போட்டோம். 1ல் 2 போட்டோன்னா அடுத்த ஸ்டிச்சில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே போட்டோம். ஆனால் இதில் அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கணும். அடுத்த ஸ்டிச்சிலையும் அதுக்கப்புறம் வர 2 ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் க்ரோஷே போடணும். ஓகேவா? அப்போ மறுபடியும் 2. ஸோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும் போது இப்படி தான் இன்க்ரீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இதில் எப்படி வரும், இதுக்கு அடுத்த ரோல் எப்படி வரும், 2 ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் தொடர்ந்து 3 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, அப்புறம் வரதில் 2 டபுள் க்ரோஷே. இப்படி தான் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த ரவுண்டில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் வர 2 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போடணும். 2 1 போட்டிருக்கோம். ஸோ இதில் 2 போடணும். ஸோ 2, அடுத்த ஸ்டிச்சில் 1, அடுத்ததில் 1 போட்டுட்டு இந்த தேர்ட் செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி த்ரெட் எடுத்து இந்த லூப் வழியாக எடுத்து முடிக்கணும். அவ்வளோதான். இதுதான் சர்க்குலர் மோட்டிவ்.